சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல பவானி வார்ட் 1997 அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய வார்டுல நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள், அந்த அமானுஷ்யமான விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிற தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா டியூட்டிக்கு வருவாரு. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய வார்டை பத்தி சொல்லியும் அவர் கேட்காம அந்த வார்டுல ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டை அட்மிட் பண்றாரு. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இறந்து போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் அப்படிங்கிற ஒரு ரைட்டரை காட்டுறாங்க. இவரு 10 கதைகள் அடங்கிய ஒரு ஹாரர் கதைகளை தொகுத்து எழுதிட்டு இருக்காரு. 10வது கதை எழுதும் போது திடீர்னு இறந்து போறாரு. இந்த கதையை எழுதுறதுக்காக நம்ம நாயகிய கூட்டிட்டு வராங்க. சோ அவங்க அந்த கதையை எழுதி முடிச்சாங்களா இல்லையா, அந்த கதை எழுதும் போது என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அதே போல அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசும் போது, அதாவது கதையா பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அதை கேட்கும் போது மட்டும்தான், இந்த படத்தை பார்க்கும்போது சுத்தமா உங்களுக்கு தோணாது. ஒரு பயமோ, ஒரு பதட்டமோ, ஒரு பரபரப்போ எதுவுமே இருக்காது. அதாவது இந்த படத்தினுடைய ஆரர் ஜெனரேஷன் ஆகட்டும், இன்ட்ரோடக்ஷன் காட்சியா இருக்கட்டும், அதே போல ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கான அந்த லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த விஷயங்களா இருக்கட்டும், அதுதான் காட்டியிருப்பாங்க. மற்றபடி ஆரர் ஜெனரேஷன்ல ஒரு பரபரப்போ, ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன்ஸ்ல ஒரு சுவாரஸ்யமோ எதுவுமே இருக்காது. அதாவது பேய் படம் அப்படின்னாலே லாஜிக் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனா ஓரளவுக்காவது கொஞ்சம் லாஜிக் இருக்கணும் இல்லையா? அது சுத்தமா அந்த படத்துல இருக்கவே இருக்காது. எந்த காரணத்துக்காக அந்த பேய் வருது, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, கடைசி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த பரபரப்பு எதுவுமே இந்த படத்துல இல்லை. அதே போல பிளாஷ்பேக் சீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரை பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ அதுவாவது ஒரு சுவாரஸ்யமா பரபரப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்களா, அதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். உங்களுக்கு வேணா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்றது நல்லது. அடல்ட் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அடல்ட் சீன்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு எப்படி தெரியும் கொடுக்குற ரேட்டிங் 5 to 1.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.